ஆசிரியர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க மொத்த இலக்கணத்தையும் தொகுத்து பல்காக ஒரு வீடியோவாக நீங்கள் பார்த்துருக்கிறது ரேர் தான். அதாவது அதோட டைப்ஸ் எல்லாத்தையும் ஒரே வீடியோவிலே உங்களுக்கு நான் தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பொதுவாகவே எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டெட் ஆகட்டும், இல்லை எஸ்ஜிடி, பியூஓ எக்ஸாம், இல்லை தமிழ் தகுதி தேர்வு எதாக இருந்தாலும் இலக்கண பகுதியிலேருந்து தான் கேள்விகள் அதிகமாக வந்துட்டுருக்கு. செய்யுள், உரைநடை இதை கம்பேர் பண்ணும்போது இலக்கணத்திலேருந்து தான் அதிகமான கேள்விகள், அதாவது 60 to 70% வந்து இலக்கண கேள்விகள் தான் அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது இலக்கணத்தை மட்டும் ஒமிட் பண்ணவே முடியாது. நீங்கள் இலக்கணத்தை ஒமிட் பண்ணிட்டா தமிழ் தகுதி தேர்வில் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோவை எனக்கு தொகுக்கிறதுக்கே 2 days ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவே மெமரி ஆகிடும். சரிங்களா? நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 மட்டும் படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே எக்ஸாம்குள்ளே நீங்கள் ஃபுல்லுமே முடிச்சிருவீங்க. அதனால தான் இலக்கணத்தை ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துட்டேன். ஓல்டு கொஷின் பேப்பரில் இதை பேஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்தது இல்லைங்களா லாஸ்ட் டெட்டு, அதில் கேட்ட கொஷின் தான் பகாப்பதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. பகாப்பதம் 4 வகைப்படும். இதுதான். அப்போ இலக்கணத்தில் நிறைய வகைகள் இருக்குது. அது ஒன்றும் எத்தனை வகைகள், அது என்னென்ன அப்படின்றதான் ஃபுல்லாக தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஓல்டு கொஷின் பேப்பரில் பகாப்பதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதே போல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா எழுத்துக்கள் மொத்தமாக 2 வகைப்படும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு முதல் எழுத்து, 2வது சார்பெழுத்து. சரிங்களா? முதல் எழுத்துனா என்னென்னா உயிரெழுத்துக்கள் 12. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18. உயிரெழுத்துக்கள் 12னா என்ன சொல்லுவோம்? ஆக்காய்க்கு சொல்லுவோம்ல, அ ஆ இ. அப்போ அதில் இருக்க 12 எழுத்து, மெய் எழுத்துக்கள் 18. சரிங்களா? இது மொத்தம் சேர்ந்தது தான் 30 எழுத்து வரும். இந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து. அப்போ எப்படி கேள்வி கேட்பாங்க? முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 30 எழுத்துக்கள்னு போட்டுடலாம். இல்லை எழுத்துக்களின் வகை என்ன அப்படின்னு கேட்டால் 2 வகை, முதல் எழுத்து, சார்பெழுத்து. இப்போ முதல் எழுத்து 30 இருக்குது. சரிங்களா? அப்போ சார்பெழுத்து எத்தனை இருக்குன்னா சார்பெழுத்து 10 இருக்குது. அதாவது இந்த சார்பெழுத்தோட ஸ்பெஷல் என்னென்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும். இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்கிற சார்பெழுத்துக்கள்ன்றது இங்கே இருக்க முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றது. அதாவது அ ஆ இ இருக்கு இல்லைங்களா, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இதை ஃபுல்லாக சார்ந்து வர்றது தான் சார்பெழுத்து. அப்போ சார்பெழுத்து 10 வகைப்படும். முதல் எழுத்தை சார்ந்து வருபவை சார்பெழுத்து. அப்போ சார்பெழுத்து 10 வகைப்படும். அது நமக்கு தெரியும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், மௌகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயத்த குறுக்கம். அப்போ சார்பெழுத்து 10. அப்போ எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து 30 வகைப்படும், சார்பெழுத்து 10 வகைப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனோம்னா மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் 8 வகைப்படும். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டால் 8 வகைப்படும். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த மயங்கொலி எழுத்துக்கள்னால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒலிக்கிறதுல சின்ன சின்ன வேறுபாடுகளை கொண்டது தான் மயங்கொலி எழுத்துக்கள். எக்ஸாம்பிளாக இங்கே பாருங்கள், நா 3 நா இருக்குது. இப்போ பணம், பண்டம் அப்படின்ற இடத்துலலாம் இது வரும். இந்த நா நம்ம என்ன சொல்லுவோம்? நன்றி அப்படின்ற இடத்துல இந்த நாவை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல சமாதானம் அப்படின்ற இடத்துலலாம் இந்த நா வரும். அப்போ 3மே நா தான். ஒலிக்கிறதுல ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்குது. ஆனால் நமக்கு சவுண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே போல் தான் இங்கே லா, லா, லா 3 லா இருக்குது. இங்கே ரா, ரா 2 ரா இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 8 எழுத்துக்கள். அப்போ மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. உங்களுக்காக நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து எது இம்பார்ட்டனோ அதை மட்டும்தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். உங்ககிட்ட இருந்து நான் ஒரு சின்ன விஷயத்தை தான் எதிர்பார்க்குறேன், ஒரு லைக் அண்ட் ஹைப். இது நீங்கள் எனக்கு கொடுக்குற அங்கீகாரம். ஆனால் லைக் போட்டவங்க தான் மறுபடியும் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன சின்ன ஊக்கம் தானே எனக்கும் மோட்டிவாக இருக்கும். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவை கேதர் பண்ணி கொடுக்கறதுக்கு. கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னால் ஆ இ உ. அதாவது சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஆ இ உ. இதை எப்படி கேட்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் சுட்டெழுத்து அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆ இ உ கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்னொரு ஈயோ இல்லை இன்னொரு ஊவோ இப்படி கொடுத்து கேட்டாங்கன்னா அது நமக்கு தெரியணும். அப்போ சுட்டெழுத்துக்கள் என்னது? ஆ இ உ. அவன், இவன், உவன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கிராமர் கிளாஸில் நம்ம பார்ப்போம். பட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை வகைப்படும், என்னென்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு 100% ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் கிராமர் பார்த்துட்டே வந்திருந்தாலும்
நீங்கள் புக்கில் இருக்க கிராமர் பார்த்துட்டே வந்தாலும் ஃபைனல் ரிவிஷனுக்கு நீங்கள் வேறு எந்த புக்குமே தேட தேவையில்ல. எந்த ஸ்கூல் புக்கும், அதாவது 6th புக்கு, 7th புக்கு, 8th புக்குன்னு அவசரமாக பெறட்டணுன்ற அவசியமே வராது. இந்த கிராமரை மட்டும் எடுத்து பார்த்தாவே 6th to 10th வரைக்கும் எல்லா கிராமருமே கவர் ஆகிருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தாவே உங்கள் மனசில் ரிவிஷன் அப்போ இப்போ சுட்டெழுத்துக்கள் ஆயி ஊனா அவன் இவன் உவன் அப்போ எங்கே எது வரும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது ரிவிஷன் வரைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மறக்காமல் எல்லோரும் கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. தயவு செய்து யாரும் பிடிஎஃப் கேட்காதீங்க. இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னக்குள்ள நம்ம கைப்பட எழுதினாதான் இதுக்கான வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் பிடிஎஃப்பை தாண்டி நம்ம கூட எப்போ ரொம்ப கனெக்டில் இருக்கும்னா இந்த மாதிரி நம்ம கைப்பட எழுதுறது அது கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் நமக்கு கை கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் 5 இருக்குது. அது என்னென்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த வினா எழுத்துக்களில் ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னென்னா மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்து, மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்து அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம கிராமர் கிளாஸ் பார்க்கக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட்டு இங்கே நான் ஒரு கிளான்ஸ் சொல்லி வைக்கிறேன். இங்கே சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா மொழிக்கு முதலில் வருவது எது அப்படின்னு பார்த்தா இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏ ஃபஸ்ட்லேயே வந்துடுதா? அப்போ மொழிக்கு முதல்ல ஏ வரும். யார், யான்றது ஃபஸ்ட்லேயே இருக்குது. அப்போ இது மொழிக்கு முதல்ல வரும். அவனோ அவனா அப்படின்னு இருக்கா? ஆ லாஸ்ட்டாக ஆ சவுண்டு வருதா? அப்போ இது மொழிக்கு இறுதியில் வர்றது, லாஸ்ட்டாக வர்றது. அவனோ ஓன்ற சவுண்டு வருதா? அப்போ ஓ இது வந்து லாஸ்ட்டாக வருது. ஆ ஓ இது ரெண்டும் லாஸ்ட்டாக வர சவுண்டு. ஆனால் இந்த நீ ஏ அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? ஏ அப்படின்னா ஏன்ற சவுண்டில் முடியும். அப்போ இது மொழிக்கு இறுதியில் வருது, ப்ளஸ் இது மொழிக்கு முதல்லையும் வரும். சிம்பிளாக சொல்லணும்னா மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் 2. அது ஏ, யா. இது ரெண்டும் மொழிக்கு முதல்ல வரும். மொழிக்கு இறுதியில் வர்றது 2. அது என்னென்னா ஆ ஓ. இது ரெண்டும் அந்த சொல்லுக்கு இறுதியில் வர்றது. இதுவே சொல்லோட முதல்லையும் இறுதியிலையும் வர்றது எதுன்னா ஏ. ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீ ஏ அப்படின்னு வருதா? அப்போ நீ ஏன்னா இந்த இடத்துல ஏன்றது லாஸ்ட்டாக வர்றது. இதுவே ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வரும்ல, ஏன் இப்போ மொழிக்கு முதல்லே வந்துடுதா? அப்போ மொழிக்கு முதலிலும் மொழிக்கு இறுதியிலும், அதாவது சொல்லின் முதலிலும் சொல்லின் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன் வரும். இது வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஷின், நிறையா டைம் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. அதனால இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இங்கே வந்து இலக்கண அடிப்படையில் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, இலக்கண அடிப்படையில் தான் சொற்கள் 4 வகைப்படும். இதுவே இலக்கிய அடிப்படையில்னு வேற இருக்குது, அது பின்னாடி வரும். இப்போ இந்த பெயர்ச்சொல் மட்டும் எத்தனை வகைப்படும்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். சரிங்களா? பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அது என்னென்னா பொருட்பெயர், பொருள்னா மரம்ன்றது ஒரு பொருள், அப்போ பொருட்பெயர். இடப்பெயர்னா சென்னை, காலப்பெயர்னா மாலை, சினை பெயர்னா கை. சினைனா உறுப்புன்னு பேர் இருக்குது. சரிங்களா? சினைனா உறுப்புன்னு அர்த்தம். கை, கால், முகம், விரல்கள் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து சினை. நெக்ஸ்ட்டு பண்பு பெயர். பண்பு பெயர்னா வட்டம், அந்த கலர்லாம் வரும் இல்லைங்களா, நிறங்களோடது, வடிவங்களோடது, இதெல்லாம் பண்பு பெயருக்கு கீழே வரும். இங்கே சினைனா கை மட்டும், அதாவது உறுப்பு அப்படின்னா அது மட்டும் வராது, மலரோட அதாவது மரத்தோட பாகங்கள் அதுவுமே உறுப்புன்னு தான் வரும். சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா படித்தல். அப்போ பெயர் சொல் 6 வகைப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் வந்து 2 வகைப்படும். என்னென்னா இடுகுறி பொது பெயர் மரம், இடுகுறி சிறப்பு பெயர் மாமரம். மரம் அப்படின்றது நிறைய மரம் இருக்குது. தென்னை மரம், வாழை மரம், பலா மரம், அரச மரம், வேப்ப மரம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான பேர் தான் மரம். இதுவே சிறப்பு பெயர்னா மாமரம் அப்படின்றத அது ஸ்பெஷல். ஏன்னா ஸ்பெஷல்னா அதை குறிப்பிட்டு சொல்கிறது. மாமரம், தென்னை மரம், வேப்ப மரம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். நெக்ஸ்ட்டு காரண பெயர். காரண பெயருக்கு 2 இருக்குது. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பெயர்னா பறவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பறக்கிறதுனால, பறக்கிறன்ற காரணத்தினால பறவை. அப்போ பறவைன்றது பொது பெயர். பறவையில் என்னென்ன வரும்? கிளி, மைனா,
மயில் இந்த மாதிரி ஸ்பெஷலாக சொன்னால் அது காரண சிறப்பு பெயராயிரும். புரியுதுங்களா? அப்போ பறவைன்றது பொது பெயர், அதுவே கிளி மைனா அந்த மாதிரி தனித்தனியாக சொன்னால் அது காரண சிறப்பு பெயராயிரும். இப்போ காரண சிறப்பு பெயருக்கு இங்கே வந்து வளையல்னு கொடுத்துருக்காங்க. வளையல்னா ரவுண்டாக இருக்கிறதுனால அது வளைவாக இருக்கிறதுனால வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே காரண சிறப்பு பெயருக்கு வளையல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், குற்றிய லுகரம் 6 வகைப்படும். குற்றிய லுகரம் ஒன்று இருக்குது, குற்றிய லிகரம் ஒன்று இருக்குது. குற்றிய லுகரம்னா நெடில் தொடர், இங்கே நான் போடலை, நீங்கள் ஜஸ்ட் இங்கே நெடில் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு போட்டு நெடில் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு போட்டு ஹைஃபன் போட்டுக்கோங்க. ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், வன் தொடர் குற்றிய லுகரம், மென் தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கிராமர் கிளாஸில். நெக்ஸ்ட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒன்றுக்கும் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். காடு, எஃகு, வரகு, அச்சு, பஞ்சு, மார்பு. குறுக்கம் வந்து 4 வகைப்படும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயத்த குறுக்கம். இது 4 இருக்குது. இது ஒன்றுக்கும் தனித்தனியாக மாத்திரை இருக்குது. அதாவது சொல்லோட முதல்ல வந்தால் அது எப்படி அதோட மாத்திரை, அதாவது ஐகார குறுக்கம்ல ஐன்றது தனியாக வந்துச்சுன்னா அதுக்கு 2 மாத்திரைன்னு வரும். அது சொற்களுக்கு நடுவில் வந்துச்சுன்னா 1.5 மாத்திரைன்னு வரும். இந்த மாதிரி இருக்குது. இது நம்ம கிளாஸ் பார்க்கக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, வழக்கு மற்றும் போலி. வழக்கு 2 வகைப்படும். அது என்னென்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஒரு டைம் கேட்டிருந்துருக்காங்க. வழக்கு 2 வகைப்படும், இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அப்போ இயல்பு வழக்கு வந்து இதுலேயே டைப் இருக்குது. இந்த இயல்பு வழக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையதுன்னா நிலம், இலக்கண போயிலினா வாயில், மருவுன்னா கோவை. சரிங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராமரெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ரிவிஷனுக்கு நான் எதுக்காக இங்கே சைட்லேயே கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் ரிவிஷன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ சைடில் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தோணலாம். ஏன்னா இலக்கணம் பார்க்காதவங்களுக்கு இது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம இலக்கண கிளாஸஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா இது உங்களுக்கு ஈஸியாகிடும். இதை ஜஸ்ட்டு இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 5 மட்டும் பாருங்கள். இல்லைன்னா ஒரு நாளைக்கு 3 மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதும். ஃபுல்லாக இதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிராமர் கிளாஸ் வரக்குள்ள இன்னும் ஈஸியாகிடும். நெக்ஸ்ட்டு, தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி. குழுவுக்குறினா பரி, பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. இது ஒன்றும் இல்லைங்க. குழுவுக்குறினா அதாவது படித்தவங்களுக்கு மட்டும் புரியறது, அதை தான் குழுவுக்குறின்னு சொல்லுவாங்க. அதாவது பொண்ணுன்னா நமக்கு எல்லாருக்குமே புரியும். இதே பரினா பொண்ணுன்னு சொல்லுவாங்களா, பரின்றதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா, இந்த பரி அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அது என்னென்னா பொண்ணுன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது கோல்டு. அப்போ இந்த வேர்டை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா பொற்கொள்ளர்கள். பொற்கொள்ளர்கள் வந்து பொண்ணை பரின்னு சொல்லுவாங்களாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்தவங்களுக்கு மட்டும் புரிகிற வார்த்தைக்கு பேர் தான் குழுவுக்குறி. சரிங்களா? அதே மாதிரி இடக்கரடக்கல்னா என்னென்னா கால் கழுவி வந்தான். இந்த சபை முன்னாடி நாகரிகம் கழுதி ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி பேசுவோம்? அதுதான் இடக்கரடக்கல். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ சாப்பிட்ட உடனே வாய் கழுவிட்டு வருவாங்கல்ல, அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? வாய் கழுவிட்டு வந்தான் அப்படின்னா சொல்லுவாங்க. வாய் பூசி வந்தான், வாய் பூசி வந்தான் அப்படின்றது அங்கே சபையில் இருக்கிறாங்க அப்படின்ற நாகரிகம் கருதி நாகரிகமான வார்த்தைகளை உபயோகிக்கிறது எதுனா இடக்கரடக்கல். அப்போ கால் கழுவி வந்தான்னா அவன் கால் கழுவி வந்தான்னா ஃபுல்லாக குழந்தைக்கு க்ளீன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ கால் கழுவி வந்தான் அப்படின்றது சபை நாகரிகம் கருதி சொல்லக்கூடிய வார்த்தைகள். அடுத்தது மங்கலம். மங்கலம்னா துஞ்சினார். துஞ்சினார்னா இந்த நீத்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க. இறந்துட்டாங்கன்னா செத்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மங்கலம் கருதி நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கினார், துஞ்சினார், இந்த மாதிரி மங்கள வார்த்தைகள் டீசெண்டாக சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, போலி. போலி 3 வகைப்படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இது இல்லாமல் முற்றுப்போலின்னு ஒன்று இருக்குது. அது வந்து முழுசாகவே மாறி இருக்கிறது. சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு, சொல். இப்போ நாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இலக்கணம். நான் முன்னையே சொன்னேன் இல்லைங்களா, இலக்கணம் தனியாக இருக்குது, இலக்கியம் தனியாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து இலக்கிய வகை சொற்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தது இலக்கண வகை சொற்கள், இப்போ பார்க்கறது இலக்கிய வகை சொற்கள். அப்போ இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும்.
அது வந்து இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் 4 வகைப்படும். சரிங்களா? இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குது. இது சொன்னது யார்? பவணந்தி முனிவர். நெக்ஸ்ட்டு பதம். பதம் 2 வகைப்படும். அது 2 என்ன? பகுபதம், பகாபதம். பகுபதம்னா பிரித்த பொருள் தரும், அதுக்கு பேர் பகுபதம். பகாபதம்னா பிரிக்க முடியாதது, பிரித்தா பொருள் தராதது. அப்போ இந்த பகாபதம் தான் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். நெக்ஸ்ட்டு பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். இது நம்ம பார்த்துருப்போம். நம்ம 10th 12thலாம் இது பகுபத உறுப்பிலக்கணம் அது நம்ம பார்த்துருப்போம்ல, அது பிரித்து போடுவோம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வர கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆகுபெயர். ஆகுபெயர் வந்து டோட்டலாக 16 இருக்குது. 16 வகையான ஆகுபெயர்கள் இருக்குது. ஆனால் நமக்கு புக்கில் செலக்டிவாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎன்பிசி அந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா இந்த 16 வகையான ஆகுபெயர்களும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான விளக்கம், அதுக்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஏன்னா இது கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். இந்த ரொம்ப ஹார்டாக இப்போ லாஸ்ட்டாக நடந்ததில்லை, அதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசியில் ரொம்ப ஹார்ட் லெவலில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க பாருங்கள். ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு. அதில் இந்த ஆகு பெயரில் வந்து 2 கொஷின் வந்திருந்தது, டஃப்பாக வந்திருந்தது. அப்போ அவங்க தான் டீட்டெயிலாக படிக்கணும். நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும். நம்ம புக்கில் இது வந்து கொடுத்துருக்கிறது பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர். இவ்வளோ தான். இதில் இந்த இடவாகு பெயர் இந்தியா வென்றதுன்னு இருக்கு இல்லைங்களா, இது நிறையா டைம் ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா? இந்த இடவாகு பெயர் நிறையா டைம் கேட்டிருக்காங்க, அதனால தான் இங்கேயே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வினைமுற்று 2 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அதே போல் எச்சமும் 2 வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம். புணர்ச்சி. இப்போ புணர்ச்சி மற்றும் யாப்பு இது பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வேற்றுமை. வேற்றுமை வந்து 8 வகைப்படும். வேற்றுமை வந்து மொத்தம் 8. இதில் வந்து முதலாம் வேற்றுமைக்கும் 2வது வேற்றுமையும் இது பண்ண மாட்டாங்க. முதலாம் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, முதல் வேற்றுமையை. 8வது வேற்றுமை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் இருக்கிற உறுப்புகள் தான் இது. ஐயாள்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் 9th புக்கில் அவ்வளோ டீட்டெயிலாக அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த 9th புக்கில் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கிராமர். ஏன்னா எல்லா கொஷின்லையுமே இது இல்லாத கொஷின் பேப்பர் இல்லைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு 80% அந்த டாப்பிக்கில், அதாவது அந்த பர்டிகுலர் வேற்றுமை தொகையிலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்திருக்கு. இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை நம்ம 9th கிளாஸ் வரும்போது இந்த கிராமர் பார்க்கலாம். ஈஸியாகவே எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். என்னென்ன தொகைநிலை தொடர்னு பார்க்கலாம். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. அப்போ தொகைநிலை தொடர் மொத்தம் 6 இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஆல்ரெடி தொகைநிலை தொகாநிலை டெஸ்ட்டு எழுதியிருப்போம். 10th நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? 10th கிராமரில் இது இருக்குது. அப்போ தொகைநிலை 6னா தொகாநிலை எத்தனை ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருந்தால் ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நினச்சது சரியான்னு பார்க்கலாம். அப்போ தொகாநிலை 9 வகைப்படும். சரிங்களா? அது என்னென்னா எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர். அப்போ தொகாநிலை மொத்தமாக எத்தனை இருக்குது? 9 இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுக்கு தொடர். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுக்கு தொடர் பற்றி பார்க்குறோம். இந்த அடுக்கு தொடரில் வந்து புணர்ச்சி வந்து 2 டைப் இருக்குது. அது என்னென்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி நார்மல் தான், அதாவது ஒரு வார்த்தையை 2ஆக பிரித்தா இயல்பாக புணர்றது, நடுவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்துச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. விகார புணர்ச்சி தான் 3 டைப்ஸ் இருக்குது. தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இயல்பு புணர்ச்சிக்கு வகை கிடையாது, ஆனால் விகார புணர்ச்சிக்கு மட்டும் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா தோன்றல், திரிதல், கெடுதல். யாப்பிலக்கண உறுப்புகள். யாப்பிலக்கண உறுப்புகள் 6 வகைப்படும். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த மாதிரி. இப்போ எழுத்தில் எத்தனை இருக்குது, அசையில் எத்தனை இருக்குது, சீரில் எத்தனை இருக்குது, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு. இதில் இந்த கிராமர் பார்ட்டு, அதாவது இந்த பார்ட் வந்துட்டு பேப்பர் 2 எழுதுகிறவங்களுக்கும் எஸ்ஜிடி எழுதுகிறவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எஸ்ஜிடி பேப்பர் 2 +
பிஇஓ கூட சொல்லலாம். இவங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1க்கு வந்து அதிகமாக இது கேட்ட மாதிரி தெரியல. ஆனால் பேப்பர் 2ல் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். எஸ்ஜிடிலையுமே வந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாகவே கேட்குறாங்க. அப்போ யாப்பிலக்கண உறுப்புகள் 6 வகைப்படும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாப்பிலக்கண உறுப்புகள் 6 வகைப்படும். இந்த ஒவ்வொன்றும் எத்தனை வகை அப்படின்றத நம்ம கீழே பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த எழுத்துன்றது யாப்பு இலக்கணப்படி எழுத்து 3 வகைப்படும். அது என்னென்னா குறில், நெடில், ஒற்று. நெக்ஸ்ட்டு இதே யாப்பிலக்கணப்படி அசை வந்து 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. நெக்ஸ்ட்டு சீர் வந்து 4 வகைப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 அசைச்சீர். அப்போ சீர் வந்து 4 வகை. தலை எத்தனை? 7. நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. அப்போ தலை வந்து டோட்டலாக 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு அடி 5 வகைப்படும். இது வந்து குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழிநெடிலடி. இதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குரலடினா அதுக்கு என்ன கண்டிஷன், சிந்தடினா அதுக்கு என்ன கண்டிஷன், அளவடினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் தான். இது நம்ம கிராமர் பார்க்கக்குள்ளே பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு தொடைனா செய்யுள்ள அடிகளோ சீரோ ஒன்றோடு ஒன்று பிணைந்து வருவது தான் தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்தனைனா 8 வகை இருக்குது. தொடை வந்து மொத்தமாக எத்தனை? 8. மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இதை பற்றிலாம் பெருசாக டீட்டெயிலாக இங்கே இல்லை. ஆனால் இந்த எதுகை, மோனை, இயைபு இதை வந்து நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. இந்த அளபடை பற்றி நம்ம 10th புக்லேயும் பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த அந்தாதி, இதில் முரண், இரட்டை, செந்தொடை இதெல்லாம் வந்து டிஎன்பிசிக்கு தான் வரும். அந்தாதினா என்ன சொல்லுவாங்க? ஒரு லைனில் வந்து, அதாவது ஒரு பாடல் வரியில் ஒரு ஸ்டான்ஸா முடியுதுன்னா அது லாஸ்ட்டில் எது முடியுதோ அதோட தொடக்கத்தில் நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா இங்கே முடிகிற சொல்லோட எந்த சொல்லோட முடியுதோ அந்த சொல்லோட நெக்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இங்கே தாமரைன்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. அந்த செகண்ட் ஸ்டான்ஸா இந்த தாமரையிலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கே தாமரைன்னு ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நமக்கு வந்து இந்த டிஎன்பிசி நமக்கு இந்த டெட்டு, எஸ்டிடி, தமிழ் தகுதி தேர்வு இதுக்கெல்லாம் மோனை, எதுகை, இயைபு, அளபடை இது 4 தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் பிஇஓ படிக்கிறவங்க முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை இது 8மே தெரிஞ்சுக்கணும். மேலே இருக்க 4, கீழே இருக்க 4 8மே தெரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த எக்ஸாமுக்கு எது படித்தா போதும் அப்படின்றத தெளிவு இருந்ததுனாவே நம்மளால் ஓரளவு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஓரளவு இல்லை, 100% பாஸ் பண்ணவே முடியும். சரிங்களா? அப்போ எஸ்ஜிடி, டெட்டு, தமிழ் தகுதி தேர்வு இதை படிக்கிறவங்க இந்த எதுகை, மோனை, இயைபு, அளபடை இது மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பிஇஓ படிக்கிறவங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் பேப்பர் 1 பார்க்குறவங்க இருக்கீங்கன்னா பேப்பர் 1 மட்டும் எனக்கு படித்தா போதும் அப்படின்றவங்க எதுகை, மோனை, அளபடை இது 3 தெரிஞ்சால் போதும். இயைபை பற்றி அதிகமாக கேட்க மாட்டாங்க. பேப்பர் 1னா எதுகை, மோனை, அளபடை. பேப்பர் மற்றவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நாள் பிஇஓக்கு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாவகைகள்னால் செய்யுள் ஏற்றுவதற்கான ஓசை மற்றும் அமைப்பை கொண்டு பிரிக்கப்படுபவை தான் பாவகை. இதை வந்து நிறையா டைம் கேட்டிருக்காங்க. வெண்பா எந்த ஓசையில் இருக்குது? ஆசிரியப்பாவுக்கு என்ன ஓசை? இந்த வெண்பானா செப்பல் ஓசை வரும். ஆசிரியப்பானா அகவல் ஓசை. கலிப்பா, வஞ்சிப்பா, துள்ளல், தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லிலாம் வரும். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜாலியான டாபிக் தான். ஈஸியாக மெமரி ஆகிடும். இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அளபடை 2 வகை. சொல்லின் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது அளபடை நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் எழுதியிருப்போம். இது அளபடை 2 வகை தான். உயிரளபடை, ஒற்றளபடை. இந்த உயிரளபடை தான் 3 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? அளபடை மொத்தமே 2 டைப் தான். உயிரளபடை, ஒற்றளபடை. இந்த உயிரளபடை தான் 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அதாவது உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் முறைகள். இதை தான் நம்ம அளபடைன்னு சொல்லுவோம். உயிரெழுத்துக்களை வச்சு தான் இந்த அளபடையை பிரிப்பாங்க. அது செய்யுளிசையா, இன்னிசையா, சொல்லிசையான்ட்டு. இந்த செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் தான் இசை நிறை அளபடை. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது நம்ம டெஸ்ட் எழுதியிருப்போம். ஓரளவு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு மொழி வந்து 3 வகைப்படும். என்னென்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இதுவுமே நம்ம பார்த்தது தான். தனிமொழினா பிரிக்க முடியாதது.
அதுன்றது கண். சரிங்களா? அது தனிமொழி, அதாவது பகா பதத்தில் வர்றது தான் தனிமொழி. தொடர்மொழி கண்ணன் வந்தான், இங்கே ஒரு மொழி, அதாவது இங்கே ஒரு வார்த்தை இங்கே ஒரு வார்த்தை தொடர்ந்து வருது, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அந்த வார்த்தைகள் அதோட சங்கமிப்பு தான் தொடர்மொழின்னு சொல்லுவோம். பொதுமொழி இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல. 8 இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? வேங்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேம் கூட்டல் கை, வேகின்ற கை அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். டெஸ்ட்லாம் எழுதிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் 6 வகைப்படும். இரு சொற்களுக்கு இடையே உருபுகள் மறைந்து வருவது. இதுவுமே நம்ம டெஸ்ட் எழுதியிருக்கோம். 2 சொற்களுக்கு நடுவில் உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். 2 சொற்களுக்கு நடுவில் உருபுகள் மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தொகைநிலை. அப்போ மறையாமல் அப்படியே வந்துச்சுன்னா தொகாநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தொகைநிலையில் 6 வகை என்னன்னு பார்க்கலாம். வேற்றுமை, இது வந்து நான் உங்களுக்கு வேற்றுமை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வேற்றுமை தொகைநிலை தொடர் அப்படின்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி, அதாவது உவமை தொகை, உம்மை தொகை, பண்பு தொகை, வினை தொகை அப்படின்னு வரும். இங்கே எல்லாத்துலேயுமே தொகைன்னு வரும். சரிங்களா? வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. நெக்ஸ்ட்டு தொகாநிலை தொடர். இப்போ தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். உருபுகள் மறையாமல் வெளிப்படையாக வர்றது, அதுக்கு பேர் தான் தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தொகைநிலை தொடர்னா மறைஞ்சு வர்றது அப்படின்னு சொன்னேன்னா, மதுரை சென்றான் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து தொகைநிலை தொடர். அதாவது மதுரைனா மதுரை சென்றான், அங்கே என்ன அர்த்தம்? அதுக்கு மதுரைக்கு சென்றான், மதுரைக்கு தானே போனான், அதை மறைஞ்சு தானே வந்திருக்கு. மதுரை சென்றான், மதுரைக்கு சென்றான் அப்படின்னு வருமா? அப்போ மதுரை சென்றான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அது தொகை. இதுவே மதுரைக்கு சென்றான் அப்படின்னு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து தொகாநிலை தொடர். இதில் வந்து உருபு மறையாமல் வெளிப்படையாக வர்றதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது வந்து மொத்தம் 9 வகை. அதாவது எழுவாய், விழி, வினைமுற்று, பெயரச்ச தொகாநிலை தொடர், வினையச்ச, வேற்றுமை, இடைச்சொல், உரிச்சொல். இன்னொன்று இருக்குது அடுக்கு தொடர். இது எல்லாமே தொகாநிலை தொடரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு திணை. திணை இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2 வகை, உயர்திணை, அக்ரிணை. இதெல்லாம் பேப்பர் 1 கேட்பாங்க. உயர்திணைனா மக்கள், தேவர், நரகர், இது எல்லாமே உயர்திணையில் வந்துடும். அக்ரிணைனா உயிரற்றவை, விலங்குகள், பறவைகள், இது எல்லாமே அக்ரிணையில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பால். பால் வந்து 5 வகை, ஆண் பால், பெண் பால், பலர்பால். இது 3மே உயர்திணைக்கு உரியது. இந்த பால்லையுமே பிரிவு இருக்குது, உயர்திணைக்குரியது, அக்ரிணைக்குரியதுன்னு. அப்போ 3 வகையான பால் வந்து உயர்திணைக்குரியது, ஆண் பால், பெண் பால், பலர்பால். இது 3ம் உயர்திணைக்குரிய பால் வகைகள். அக்ரிணைனா ஒன்றன் பால், பலவின் பால், இது 2ம் அக்ரிணைக்குரியவை. நெக்ஸ்ட் இடம். இடம் வந்து 3 வகை, தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா நம்மளை தன்னைத்தானே குறிக்கிறது, நம்மளையே குறிக்கிறது, நான் அப்படின்றது தன்மை. முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கவங்க, நீ, நீங்கள், இந்த மாதிரிலாம் வருதுங்களே, அதான் முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறது முன்னிலை. படர்க்கைனா யாரோ ஒருத்தவங்கள, அவன் நான் பார்த்தேன், நம்ம சொல்லுவோம்ல, அவனை நான் பார்த்தேன், அவன் கூலிங் கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னும் போது அங்கே இல்லாத 3வது நபர்களை பற்றி சொல்கிறது படர்க்கை. அதாவது 2 பேர் தன்மைகிட்டையும் முன்னிலைகிட்டையும் இல்லாத 3வது மனுஷனை பற்றி பேசுறது படர்க்கை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வழு. வழு வந்து 7 வகைப்படும் இருக்கும். இது கிளாஸ் பார்க்கக்குள்ள ஜாலியாகவே இருக்கும். என்னம்மா ஜாலின்ற, இலக்கணம்னாவே எனக்கு கஷ்டமாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ரியல் லைஃபோடு நம்ம பொருத்தி படித்தோம்னா இலக்கணம் மாதிரி ஒரு ஈஸியான டாபிக் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம தமிழ், சைக்காலஜி, சயின்ஸு, சோஷியல் இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் இந்த மேக்ஸு, இங்கிலீஷு இது இன்னும் டச் பண்ணவே இல்லை. இனிமேல் வர கிளாஸில். ஆனால் லாஸ்ட்டு நடந்த டெட்டுக்கு நிறைய இங்கிலீஷ் கிளாஸு அப்புறம் மேக்ஸ் போட்டிருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம இன்னும் இங்கிலீஷ் டச் பண்ணல. இதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸஸும் வர ஆரம்பிச்சிடும். நான் ஏன் தமிழ் இந்த மாதிரி இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இவ்வளோ கிளாஸ் போட்டுச்சுன்னா, இப்போ நிறைய பேருக்கு நம்ம தாய்மொழி தமிழ்னுக்குள்ளே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதில் கொஞ்சம் அவங்க எல்லாருமே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய இடமாகவும் தமிழ் இருக்கும். அதனால தான் தமிழில் முக்கியமான டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தேன். அட் த சேம் டைம் நம்ம இங்கிலீஷையும் ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா என்ன கேட்டால் தமிழை விட இங்கிலீஷில் வந்து போர்ஷன் கம்மியாகவே இருக்க மாதிரி இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இன்னொன்று அதில் நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டா தமிழை விட இங்கிலீஷில் மார்க்ஸ் நிறையவே எடுக்கலாம். நான் அந்த ட்ரிக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இனி இங்கிலீஷ் கிளாஸும் வர ஆரம்பிச்சிடும், பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட்டு சொன்னால் டெஸ்ட்டை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கிளாஸ் பார்த்துட்டு வரீங்க,
பட் டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுறது அப்படியே இப்போ 2000 மெம்பர்ஸ் கிளாஸ் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 1000 மெம்பர்ஸ் தான் டெஸ்ட்டே அட்டென்ட் பண்ணுறீங்க. அது டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு பார்த்தா ஒரு 100 பீப்புள் தான் மார்க்ஸே போடுறீங்க. இந்த மாதிரி உங்களோட ரேஷியோ டவுன் ஆகிட்டு வந்ததுன்னா அது எனக்கு மோட்டிவாக இருக்குது. அதில் கம்மியாக தானே அப்போ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறாங்க, அப்போ டெஸ்ட் வைக்கணுமா அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு நம்ம கிளாஸஸே போட்டுடலாமோ, ஏன்னா ஈகராக அதுதானே பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. அதனால இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம படிக்கிறோம், நம்மளுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்தில் நாம் இப்போ இருக்கோம். அப்படின்னும் போது இதுக்காக ஒரு 3 months ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிவிட்டா நம்ம அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கோம்ல. இப்போ டெட்டு முன்னாடி முடித்தவங்கலாம் இப்போ எவ்வளோ ஜாலியாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எந்த ப்ரெஷரும் இல்லை, அவங்களோட லைஃப்பை அவங்க ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டெட்டு பாஸ் பண்ணலை அப்படின்றதுனால தானே இப்போ மறுபடியும் படிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக சொல்ல வரேன். லென்த்தாக போதா, குறைச்சிக்கலாம். கிளாஸ் பார்க்கலாம். அப்போ வழு 7, திணை பால் இட, அதாவது திணை வழு, பால் வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, மரபு வழு. அப்போ வழு 7. இப்போ வழுலேயே வழாநிலைன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். வழாநிலைன்னா அந்த வழுவ மைதின்னு சொல்லுவாங்க. அது 5 வகைப்படும். சரிங்களா? அதாவது இலக்கண பிழையாகவே இருந்தாலும் அது அந்த இடத்துல பிழை தான் அப்படின்னாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு ரீசனுக்காக அது பிழை இல்லை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறது. அது திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு வினா. வினா 6 வகைப்படும். இது வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும்? ஐ திங்க் விடை தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நடந்த டெட்டில் நான் கொஷின் பேப்பர் பார்த்தேன். அதில் விடை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டெட்லையா செகண்ட் டெட்லையான்னு தெரியல, பட் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. வினா 6 வகை. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இதே போல் விடை 8 வகைப்படும். சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை. ஆக்சுவலாக இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். சுட்டுனா என்ன, மறைனா என்ன, நேர் விடைனா என்ன, இந்த நேர் விடையெல்லாம் படிக்கக்குள்ள நமக்கு ஜாலியாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த டாப்பிக்லாம். நெக்ஸ்ட்டு பொருள்கோள். பொருள்கோள் மொத்தம் 8 வகை இருக்குது. இதுவுமே கேட்டிருந்துருக்காங்க. இப்போ ஒரு செய்யுள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த செய்யுளில் சொற்களை எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க, எந்த மாதிரி பொருள் புரிஞ்சுக்கப்படுது அப்படின்றத பொறுத்து பொருள்கோள் 8 வகை இருக்குது. அது என்னென்னா ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீரை போல் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போகிறது. ஒரு சொல் அதே மாதிரி அதே ஃப்ளோலே போயிட்டு பொருள் கொடுக்கறது. இதுவுமே ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். மொழி மாற்று நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐ திங்க் 10th நினைக்கிறேன், 10th 9th ரெண்டுத்தில் ஒன்றில் இருக்கும். ஆற்று நீர், மொழி மாற்று, நிரல் நிறை, இது 3 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு இல்லை, இதெல்லாம் பிஇஓ அவங்க தான் தெரிஞ்சுக்கணும். இது 3 மட்டும் படித்தா போதும். டெட்டு, டிஎன்பிசி, டெட்டு, பிஇஓ, எஸ்ஜிடி இவங்கெல்லாம் இது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று, நிரல் நிறை. இந்த விற்பூட்டு, தாப்பிசை, அலைமறி பாப்பு பொருள்கோள், அடிமாற்று பொருள்கோள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் கொடுக்கல. ஆனால் கொண்டு கூட்டு பொருள்கோள் நம்ம புக்கில் இருக்குது. சரிங்களா? இதுக்கு நன்னூலோட எக்ஸாம்பிளே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் இந்த லாஸ்ட்டு 2 லைன் நன்னூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு எக்ஸாமுக்கு எஸ்ஜிடி எக்ஸாம்லேயேன்னு நினைக்கிறேன், எஸ்ஜிடிலேயோ பேப்பர் 2லேயோ அந்த 2 லைனை கொடுத்து இது எந்த நூல்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருந்தாங்க. கொண்டு கூட்டு பொருட்கோள் இதுவும் இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கோங்க. இந்த 3 + இது 1, இந்த 4 பொருட்கோள் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். நெக்ஸ்ட்டு நிலம் 5 ஐவகை இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது உங்களுக்கு தெரியும். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக கேட்கவே இல்லை, எந்த எக்ஸாம்லேயுமே கேட்கல. எந்த எக்ஸாம்லும் மீன்ஸ் அந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரெண்டுத்துலேயுமே இதை பற்றின டீட்டெயில் வரல. பட் எஸ்ஜிடி நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும், பிஇஓ நீங்கள் 2 கண்டிப்பாக படித்தாகணும். எஸ்ஜிடி பிஇஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த குறிஞ்சியை பற்றி, அதாவது குறிஞ்சிக்கான கடவுள், அதோட நிலம், அதோட கருப்பொருட்கள்லாம் வரும்ல, அதை எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக படித்தாகணும். எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் பிஇஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும். டெட்டுக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது மக்கள், நிலம் இது பேசிக் தெரிஞ்சாவே போதும். கடவுள் இந்த பேசிக் தெரிஞ்சதுனா மட்டும் போதும். மற்றபடி கீழே நிறையா கொடுத்துருப்பாங்க. குறிஞ்சி நிலத்துக்கான மரம் அந்த மாதிரிலாம் நிறையா போகும் பாருங்கள். அந்த யாழெல்லாம் என்னென்ன அந்தளவுக்கு டீப்பாக போகணும்லாம் இல்லை, பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு அகத்திணைகள். அகத்திணைகள் 7 இருக்குது.
குறிப்பேட்டில் 5 தான் சொல்கிறாங்க. இந்த 5ன்றது அன்பின் ஐந்திணைகளை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முழுமையான அகத்திணை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைக்கிளை பெருந்திணை. நெக்ஸ்ட்டு புறத்திணைகள். புறத்திணைகள் வந்துட்டு 12 இருக்குது. இது இம்பார்ட்டன்ட். வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இதை இந்த பேப்பர் 1 படிக்கிறவங்க இது புறத்திணைகளோட வகைகளை தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் பேப்பர் 2 படிக்கிறவங்களும் இதை டீட்டெயிலாக படித்தாகணும். அதே போல் பிஇஓ, எஸ்ஜிடி இவங்கெல்லாம் டீப்பாகவே படித்தாகணும். புறத்திணைகள் 12, வெற்றி திணை இது கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா பகைவர்கள் ஒரு கோட்டை மதில் சூழ்ந்துட்டாங்கன்னா அவங்க எந்த பூவை வச்சுக்கிட்டு சண்டைக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. வெண்பா. வெண்பா 6 வகைப்படும். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்சோடை வெண்பா, களி வெண்பா. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆசிரியப்பா. ஆசிரியப்பா 4 வகை. நேரிசை ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இப்போ இதில் இந்த வெண்பாவும் ஆசிரியப்பாவும் எத்தனை வகைன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். மற்றது எல்லாத்தையும் ஓரளவு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லக்குள்ள எனக்கே கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் சொல்லி தான் ஆகணும். நம்மளோட சேனல் நேமு டிஎன்டிஇடி எலிஜிபிலிட்டி எக்ஸாம். ஒரு சிலர் நம்ம சேனலோட வீடியோவை சட்டவிரோதமாக பதிவேற்றம் செஞ்சு அவங்க சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம வார்னிங் கொடுத்தும் இன்னும் ஸ்டாப் பண்ணலை. யாராவது அந்த சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா அது சட்டவிரோதமான வீடியோ, அதாவது அது என்னோட வீடியோ. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.